இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். ஆசையா ஏக்கத்தோடு இந்த உலகத்தில் நான் எங்கு தங்குவதை பார்க்கிறோம், வேறு எந்த இடத்தை பார்க்கிறோம், உம்முடைய மார்பில் நான் தங்கி இருக்கிறது, உம்மை சார்ந்து நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே சாய்ந்திட வேண்டும். பாவமறியாதவனே பாவி என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். அப்பா, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய பிரசன்னத்தில் அகமகிழ நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். பாவியாய் இருந்த எங்களை முன்குறித்து அழைத்து மகிமைப்படுத்தி இருக்கிற எங்கள் நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எங்கு கூடி வந்தாலும் அந்த இடத்தில் நீர் வருகிறீர், நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இந்த இடத்தில் கர்த்தர் நீர் இருக்கிறீர். அப்பா, என் தேவன் நீர் எழுந்தருளி இருக்கிறீர். சர்வ வல்லவர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். மகிமையாய் வெற்றி சிறந்தவர், மகிமையாய் வெற்றி சிறந்தவர். நல்ல கரங்களை தட்டி ஒரே ஒரு 60 செகண்ட் நல்ல ஹை பிரைஸ் பண்ணலாம். வாய்களை திறந்து விடுதலையாக அவர்கள் ஒருவனப்பட்டு கூடியிருந்த இடம் அசைந்தது, அசைந்தது. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும்ப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், whatever we do, we want to magnify your name, Lord. இந்த நாளில் உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்த எங்களை அப்பா நீர் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவிலே பலமாய் வெளியரங்கமாகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இங்கு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு பொருட்களையும் அப்பா, ஆன்லைன்ல இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். டேக் கண்ட்ரோல் லார்ட், டேக் கண்ட்ரோல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அமர்ந்து கொள்வோம். பரிசுத்த தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த நாளிலே, இந்த நாளை கர்த்தர் நமக்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். எனி டே திஸ் இஸ் மேட் பை காட். அப்ப இந்த நாளை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அப்பா இந்த நாளை நமக்கு உண்டாக்கி நம்முடைய கரங்களில் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எத்தனையோ அலுவல்கள் நடுவிலும் கர்த்தருடைய முகத்தை பார்க்க, ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய சமூகத்திற்கு நீங்கள் ஓடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அந்த அந்த தேவ பயபக்தியோடு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆமென். ஸோ இந்த நாளுக்காக நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். டேவிட் விஜயகாந்த் அண்ணனுக்கும் அக்காவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். we are family and formalities இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கும் பொழுது we are so happy and we are so privileged to stand here and to stand along with their vision. ஸோ அதுக்காக நன்றி. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், அம்மாவை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நல்லவர். இங்கே வந்து ஒவ்வொருவரையும் கனத்துக்குரிய எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி, அந்த காரியத்தின் அடிப்படையில் நாம் ஜெபித்து அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணி கடந்து போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். வார்த்தை மாம்சமாகும். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா
அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் திருப்ப போகிற ஒரு அதிகாரம், மோஸ்ட்லி இந்த அதிகாரத்துக்குள்ளே முடிக்க நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பி வைத்துக்கொள்வோம். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், அதிலிருந்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த அடுத்த பக்கத்துக்கு வந்துடலாம். 8ஆம் வசனத்திலிருந்து நமக்கு 16ஆம் வசனம் வரையில் இருக்கிற இந்த 8 வசனங்களை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இந்த சம்பவம் எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கையாசிச்சு காமிங்களேன். ஓகே 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 குட். ஸோ இப்போ நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு முந்தைய சாப்டரை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா, வெரி கிரேட், ஒரு பெரிய ஃபேவரை கர்த்தர் அவங்களுக்கு பண்ணி செங்கடலை பிளந்து அவர்களை அதன் வழியாக வெளியே கொண்டு வந்து எகிப்தியர்களை அந்த செங்கடலை அழித்து சச் எ கிரேட் விக்ட்ரி, ஒரு பெரிய விக்ட்ரியை கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணார், செய்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால செய்ய முடியாது. எப்போவுமே whenever you are weak, ரொம்ப வீக்காக உங்களால் செய்ய முடியல அந்த இடத்துக்கு, அந்த மொமெண்ட்ஸ்க்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ வந்தாலுமே டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட், உங்கள் மனதை தளர விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம எப்போ செய்ய முடியலையோ அப்போ அப்பா டேக் ஓவர் பண்ணி நமக்காக செய்வார். அல்லேலூயா. என்னால் அந்த இடத்துல பேச முடியல அப்படின்னா குட், அவர் உங்களுக்காக பேசுவார். எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, சில பேர் சொல்லுவாங்க என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது, இந்த சம்பவத்துக்கும் இந்த சூழலுக்கும் என் வாழ்க்கையில் நான் எதுவுமே செய்ய முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சிஸ்டர், நான் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா குட், நீங்கள் கர்த்தர் கையில் விடுங்க, எனக்கு கர்த்தர் அதை உங்களுக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரு செங்கடலை பிளக்க ஒரு மனிதனால் முடியாது, மனித பலத்துக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய புயங்களுக்கு அப்பாற்பட்ட கிரியைகள். ஆனால் கர்த்தரை நம்பினதுனால அந்த ஜனத்திற்கு கர்த்தர் மனிதனுக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்தார். ஆமென். இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய தன்னுடைய சத்துருக்கள் அழிகிறத தங்களுடைய கண்களால் பார்த்த ஒரு பெரிய கம்பீரத்தோட இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒருவேளை படித்த சம்பவமாக உங்களுக்கு தெரியாது, இந்த சம்பவத்துலேருந்து கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க வர்ற ஒரு இடத்துல அவங்களுக்கு தாகம் உண்டாகுது. they became very tired, ரொம்ப களைத்து போயிடுறாங்க. கர்த்தர் அப்புறம் அவங்க தாகத்தை தணிக்கிறார். இந்த இடத்துல அவங்க களைப்படைந்தவர்களாய் வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வரும் பொழுது திடீர் என்று ஒரு தாக்குதல் அவர்களுக்கு உண்டாக்குறது தான் நம்ம 8ஆம் வசனத்தில் வாசிக்க போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். அமலேக்கியர் வந்து ரெத்வின் இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வந்த உடனே திடீர்னு ஒரு கூட்டத்தை பைபிள் நமக்கு என்ன பண்ணுது, இன்ட்ரடியூஸ் பண்ணு. இவங்க எங்கடா இருந்தாங்க, யாருப்பா நீங்கள்லாம், எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க உங்கள் லைஃப்பில்? நான் தான் உனக்கு எதுவுமே பண்ணலையே, உன் வழிக்கு நான் வரவே இல்லை, உன்னை நான் சீண்டவே இல்லை, உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் எதுக்கு நீங்கள் வந்து என்னை தாக்குறீங்க? உங்கள் லைஃப்பில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி நடந்திருக்கா? நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில், நம்ம பாட்டுக்கு நம்ம பிள்ளைகளோட நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம இஷ்டப்படி நம்ம கொடுத்த வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக வந்துட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு தாக்குதல், a sudden attack which is very unexpected. இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவர்கள் என்ன செய்தார்களா, இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த யுத்தத்தை அவங்க எப்படி பண்ணாங்க, வாட் வாஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம டியூட்ரானமி, அதாவது உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அதை கொஞ்சம் விளக்கி இருக்கா. இந்த அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதை கர்த்தர் கொஞ்சம் நமக்காக விளக்கி எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 25 வாசிப்போம், 17-18 வசனங்களை. டியூட்ரானமி சாப்டர் 25 verse 17 and 18 நம்ம வாசிக்க போகிறோம். 17-18 வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அல்லேலூயா. அட்டாக்ன்றது நிறைய விதமான அட்டாக்ஸை இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களில் சந்திச்சாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்ச அட்டாக் என்னன்னா, அவங்கள பின்தொடர்ந்து வருகிற எகிப்து, அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடல். இந்த இடத்துல நடந்தது என்னன்னா, அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த மொமெண்ட்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்றது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆல்வேஸ் ஹாவ் அ கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸ் நமக்கு எப்படி என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்க டயர்ட்னஸ் கூட அப்பாவுக்கு தெரியும், உங்க இயலாமை அவருக்கு தெரியும்.
உங்களுக்கு முடியல அப்படின்னு உங்களால் ஒரு வேளை உங்கள் வீட்டில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, சார் என்னால் முடியல சார், நான் கிளம்புற வீட்டுக்குன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? உங்களுக்கு முடியுதோ முடியல, யூ ஹாவ் டு ஒர்க். சில நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளினால் சொல்ல முடியாத நம்முடைய பலவீனங்களை அப்பா நன்றாய் அறிந்திருக்கிறார். அந்த இடத்துல நமக்கு அது மென்ஷன் பண்ணப்பட்டதா தெரியல. ஆனால் ஆண்டவர் இங்கே மறுபடியும் சொல்கிறார், நீ எப்படி இருந்த தெரியுமா? அந்த அட்டாக் உன்கிட்ட வரும் பொழுது நீ இளைப்படைந்தவனாக, நீ சோர்ந்து போ, யூ ஆர் சோ டயர்ட், யூ ஆர் சோ டயர்ட். என்னுடைய லைஃப்பில் நான் அந்த டயர்ட்னஸ் அந்த அந்த ஃபேஸ்க்கு வரும்போது, முடியல அப்படின்னு வரும்பொழுது எனக்கு ஒரு நல்லா புரியும். நம்முடைய வார்த்தையினால், இப்போ பாருங்கள், நான் சொல்லுவேன், இப்போ எனக்கு இங்கே கால் வலிக்குது அப்படின்னா நான் சொல்லாமல் உங்களுக்கு எனக்கு கால் வலிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் நின்றுட்டுருக்கேன், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பிரின்ஸ் சிஸ்டருக்கு கால் வலிக்குதுன்னு எப்படி தெரியும்னா, நான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் தான் என்ன பண்ணுவோம் தெரியும். அப்போ உங்கள் வார்த்தைகளினால் சொல்ல முடியாத உங்கள் இருதயத்தின் ஆதங்கங்கள், உங்கள் சரீரத்தின் வேதங்கள், யுவர் எமோஷனல் ட்ராமாஸ், இதை எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்த ஒரு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனால God knows every detail of your life. ஆமென்னு சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையின் எல்லா நுணுக்கங்களையும், உங்கள் மனம் படுகிற பாடுகளையும், உங்கள் சரீர வேதனைகளையும். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னால் சில பேருக்கு அது புரிய கூட புரியாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், புரியல, தட்ஸ் ஓகே. கர்த்தர் எழுதுகிறார், நீ இளைப்படைந்தவனாக இருந்த அந்த நாளில் நீ ரொம்ப சோர்ந்து போயிருந்த. ஒருவேளை அது மனிதர்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் நான் அதை பார்த்தேன். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? நீ இளைத்து விடாய்த்து இருக்க. இங்கிலீஷில் எப்படி இருக்கு? யூ ஆர் சோ டயர்ட், யூ ஆர் ஃபெயிண்ட் அண்ட் வியரி. அப்படி நீ இருக்கையில் அவன் எப்படி அட்டாக் பண்ணான் அப்படின்னா, பின் வருகிற டைரக்ட் அட்டாக் இல்லைங்க, அது நேரடியாக வந்து அவனுக்கு முன்னாடி நின்று, நான் அமலேக்கன், நீ வந்து என் கூட யுத்தம் பண்ணும். அப்படியெல்லாம் நிறைய பேரை பைபிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அவங்க ஆள் அனுப்பி விடுவாங்க, நான் வந்திருக்கேன், யுத்தம் பண்ண வரேன், கிளம்பி வா அப்படின்னு பைபிளில் சொன்ன சில எனிமீஸ் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த தாக்குதல் எப்படி நடக்குதுன்னா, திடீரென்ற ஒரு தாக்குதல், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில், கொஞ்சம் கூட அவங்க நினைச்சே பார்க்கல. ஏன்னா இப்போதான் ஒன்று ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு போருக்கு அவங்க என்ன பண்ணலன்னா ரெடியாக இல்லைங்க. they were not ready for a fight. ஏன்னா எத்தனையோ 400 வருஷத்துக்கு மேலே அவங்க அடிமையாக இருந்து என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெருசாக ஒரு சாப்பாடு இல்லை. அவங்களே ஆல்ரெடி 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து இப்போதான் தவழ்ந்து எழுந்து நின்று இருக்காங்க. அவன் நின்ற உடனே எதிர்பாராத விதத்தில் பின்னணியில் இருந்து யாரை அவன் தாக்கினான் தெரியுமா? பலவீனரை தாக்கினான். அல்லேலூயா. அப்படிதானே பைபிள் அங்கே எழுதியிருக்கு. பலவீனரை எல்லாம் அவன் என்ன செய்தானா? வெட்டினான். அது அவங்க நினச்சிருக்காங்களோ தெரியல. ஒருவேளை ஒரு தாய் தகப்பனுக்கு நடந்த ஒரு, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க. பேர பிள்ளைங்க ஒரு வேளை சொல்லலாம், எங்கள் தாத்தா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவர் அப்படின்னு. ஆனால் அடுத்த தலைமுறை அந்த தாத்தாவுடைய கஷ்டங்களை நினைவு கூறுமான்னு தெரியாது. கரெக்டாக இல்லையா? பீப்புள் ஃபர்கெட், எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் இத்தனை வருடங்கள் கழித்து அதை சொல்கிறாரு, அவன் பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நான் நினைத்திரு. யூ ரிமெம்பர் தட். ஏன் கர்த்தர் நினை அப்படின்னு சொல்றார்? why God wants to remind. சில விஷயத்தை ஆண்டு சொல்ல, நீ மறந்துரு, உன் தகப்பன் வீட்டை நீ என்ன பண்ணு, மறந்துரு. சில விஷயத்தை அப்பா மறன்றாரு, சில விஷயத்தை அப்பா நீ நினைக்கணுன்றார். அல்லேலூயா, ஆமென். நீங்க வெட்டப்பட்ட கண்மலையை பாருங்க, நோக்கி பாருங்க, ஆபிரகாமை நினை, சாரால நினை. அப்படி கர்த்தர் சில விஷயத்தை நமக்கு ரிமைண்ட் பண்றார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்பதை நீ நினைத்திரு. ஏன் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, Satan is not behind people, Satan is behind anointing. Hallelujah, hallelujah. சத்துரு மனிதர்களுக்கு பின்னணியில் இல்லை, சத்துரு அபிஷேகத்துக்கு பின்னணி இருக்கான். ஒருத்தர் மேலே அபிஷேகம் இருக்குன்றத அவன் ஸ்மெல் பண்ணிட்டான்னா அவங்கள அட்டாக் பண்ண அவன் ஆயத்தமாயிடுவான். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற தாக்குதலுக்கான காரணம் என்ன? அது என்ன காரணம்? என் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், என் மேலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் மேல் வருகிற தொடர்ந்து தாக்குதல் என்ன? என் குடும்பத்தின் மேல் வருகிற ஒரு தொடர்ந்து உங்கள் ஃபினான்ஷியலி ஒருவேளை நீங்கள் தொடர்ச்சியான தாக்குதலை பொருளாதார காரியத்தில் சந்திக்கிறீங்கன்னா, ஐ சேலஞ்ச் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்கள் கைகளை அள்ளி கொடுக்கிற கைகளாய் மாற்றுவார். நீங்கள் கடனுக்கு கொடுக்க மாட்டீர்கள், இலவசமாய் கொடுப்பீர்கள். அப்படி உங்கள் கரங்களை பலப்படுத்துகிற நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சில விஷயத்தை நம்ம மறக்கணும், சில விஷயத்தை நம்ம நினைக்கணும். அட்டாக்ஸ் ஆர் ரியல்ங்க. எத்தனை பேருக்கு புரியுது?
அட்டாக்ஸ் ஆர் ரியல். நம்ம நினைக்கலாம் இது நேச்சுரலாக இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். சில விஷயங்களை கிறிஸ்டியன்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓ இது இப்படி இருந்தால், அப்படி இல்லை, இது அட்டாக். இப்படி ஒரு அட்டாக் உனக்கு இருக்கும், அதை நீ நினைக்கணும். ஏன் அதை ஆண்டவர் இங்கே சொல்கிறாருன்னா, ஒரு இந்த அமலேக்கிய ஆவியினுடைய டார்கெட் யார், இந்த அமலேக்கிய ஸ்பிரிட் யாருக்கு பின்னாடி வரும் அப்படின்னா, யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, யார் ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்களோ, யார் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்களோ, யார் ரொம்ப டயர்டாக இருக்காங்களோ, இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்கள தாக்குறதுக்கு. ஏன்னா உங்கள் சோர்வில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன வந்துடும், வார்த்தை வந்துடும். உங்கள் சோர்வில் பாதி பேர் குடிகாரனானது பிரச்சனையுடைய உச்சத்தில் தான். சோர்ந்து போன உடனே கூட ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துலன்னு சொல்லியிருப்பான், ஏய் குடிச்சா உலகமே மறக்கொண்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு அதுக்கு பின்னாடி போனவங்க தான் பாதி பேர் தவறான வழிகளுக்கு போனது அந்த நேரத்தில் தான். பலவீனராக இருக்கையில், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கையில், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நீங்கள் அதை நினைக்கணும். என்ன நினைக்கணும்னா, when you are so tired there's an attack waiting for you. Hallelujah. நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நீங்கள் பலவீனராக டயர்டாக இருக்கும்போது அவன் உங்களுக்கு பின்னணியில் வந்து உங்களை தாக்க ஆயத்தமாக இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல தான் முதல்ல அமலேக்க பார்க்குறோம். திடீர்னு இவன் ஏன் வந்தான்? ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த மேப் ரூட்டை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போகிற மேப் ரூட்லேயே இவன் இல்லை. ஒருவேளை என் ரூட்டில் வந்து என்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி இவங்க தாக்கலான்னா கூட, இவனுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவன் எதுக்காக, இவனுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னா, இது ஜெனரேஷனா, இது யார், இவங்க முப்பாட்டன் யாருன்னா ஏசா, முப்பாட்டன் ஏசா. அந்த பகை இன்னும் மனதில் வைத்து கொண்டு இவன் தொடர்ச்சியாக வந்து தாக்குறதை நம்ம பார்க்குறோம். அதே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் போகும் பொழுது, இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். இப்போ யுத்தம் பண்ணினார்கள், ஒரு யுத்தம், ஒரு அட்டாக் வந்துருச்சு. ஒரு அட்டாக்கை மட்டும் இன்னைக்கு அமலேக்கு ஒரு ஆவி, அந்த ஆவி உங்கள் குடும்பத்தை அட்டாக் பண்ணுது அப்படின்ற செய்தியை சொல்லுவதற்கு மாத்திரம் நான் இங்கே வரல. அல்லேலூயா. அதை விட ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, அப்பொழுது. சத்தமாக சொல்லுவோமா? அப்பொழுது யுத்தம் பண்ணினாங்க. ஒரு அட்டாக்கை சென்ஸ் பண்ண உடனே மோசே யாரை நோக்கினா, யோசுவாவை நோக்கி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முதல் முறை பைபிளில் யோசுவா என்கிற மனிதனை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜோஷுவா சீனுக்குள்ளே வரார். இதுவரைக்கும் யோசுவா பிறந்தார், இதுவரைக்கும் யோசுவா வளர்ந்தார், இதுவரைக்கும் யோசுவா ட்ரெயின் ஆயிருக்கிறார். ஏதோ திடீர்னு அவர் ஃபைட் பண்ணல. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எகிப்தில் ஃபைட் பண்ணதா தெரியாது. ஆனால் தேவர் அவங்கள வெளியிலிருந்து பார்த்தா இவங்கெல்லாம் அடிமைகள், இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிற கும்பல், இவங்க முற்பிதாக்கெல்லாம் ஆடு மேய்ச்சவங்க அப்படின்னு வெளியிலிருந்து தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு யோசுவாவை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு அட்டாக்ஸ் ரியலோ, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு ட்ரைனிங்கும் ரியல், நமக்கு அனாயிட்டிங்கும் ரியல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாக்குதல் வந்த உடனே அவங்க கலங்கலை, அவங்க பயப்படல. உடனே மோசே யோசுவாவை பார்த்து சொல்றார், ஏன்னா ஜோஷுவா இஸ் ஆல்ரெடி எ ட்ரெயின்ட் வாரியர், ஆல்ரெடி யுத்தம் பண்ண பழக்கப்படுத்தப்பட்ட, ஆல்ரெடி பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவனை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்ண போறேன்? மலை உச்சி. அந்த மலை உச்சி நீங்கள் வேணா இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரைட்டிங், நான் இன்னைக்கு வந்து எழுதுறதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் எப்பவுமே அடுத்த இந்த வென்ஸ்டே இங்கே வரீங்கன்னா ஒரு டைரியோட வாங்க. இது உங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய தலைமுறைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரைட்டிங், மலை உச்சி. போன டைம் நான் உங்களுக்கு மெசேஜ் எடுக்கும்போது நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், ஏறி வா அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்களுக்கு ப்ரீச் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஆனால் இந்த மலை உச்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, மலை உச்சியில் 2 விஷயம் நடக்கும். அல்லேலூயா. ஏறி போகிறதுனால 2 விஷயம் நடக்கும். இஃப் யூ வாண்ட் டு ரைட், யூ கேன் ரைட் இட் டவுன். ஒன்று, யூ வில் பி சீன், நீங்கள் பார்க்கப்படுவீர்கள், நீங்கள் கேட்கப்படுவீர்கள். யூ வில் பி சீன். இப்போ எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேலே ஏறி வா அப்படின்னு கர்த்தர் மோசையை அழைக்கும் பொழுதும், இல்லை நம்ம ஜனங்களை நம்ம வேதத்தில் பார்க்குற எந்த மனிதனும் ஏறி போகும் பொழுது, நம்பர் 1,
யூ வில் பி சீன், நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். தேவனுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே வரும். அல்லேலூயா. அங்கே எத்தனை பேர் இருந்தாலும், அங்கே எத்தனை பேர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃபோக்கஸ். இப்போ என் மேலே உங்கள் கவனம் வரணும்னா, இதுக்கு மேலே நான் ஏறி வந்து நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கவனம் எல்லாம் என் மேலே வந்துருச்சு, உங்கள் கண்கள் என் மேலே வந்துருச்சு. அப்போ ஏறி வா, ஏறி நான் போகிறேன்னு மோசே சொல்கிறது என்னன்னா, ஐ வில் பி சீன் பை த லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்ப்பார். ஏறி போகிற ஒருவனை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? யூ வில் பி சீன். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு தாக்குதலை நீங்கள் சென்ஸ் பண்ண உடனே, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு தாக்குதலை நீங்க சென்ஸ் பண்ண உடனே, the first thing you are going to do, மூளையில போய் அழக்கூடாது, ஏறி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறணும். ஏன்னா நீங்க ஏறி போனாதான் பரலோக கவனத்தை ஈர்க்க முடியுமே. அல்லேலூயா, ஆமென். அவருடைய கவனம் உங்கள் கண்களுக்கு வரணும். இஃப் யூ வாண்ட் டு பி சீன், கிளைம்ப் அப், ஏறி போங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? யூ வில் see, நீங்க பாப்பீங்க. அவர் உங்களை பார்க்கிறது மட்டும் மலை உச்சியில கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இல்ல, உங்களை கர்த்தர் பார்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. You don't want to be just ஒரு I am a prayerful woman, நான் ஜெபிக்கிற பெண், நான் ஜெபிக்கிற ஒரு குடும்ப தலைவன், அப்படி இல்லை. அண்ணா சொல்லாங்க, அண்ணா ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணாங்க when he was just finishing up his worship. என்ன சொன்னாங்கன்னா, we are prayer warriors அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த வாரியர் லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை ஏறி வரணும்னு விரும்புகிறார். அட்டாக்ஸ் ஆர் ரியல். நம்ம நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் பணம் கொடுத்து டீல் பண்ண முடியாது, எல்லா விஷயத்தையும் பேசி டீல் பண்ண முடியாது, எல்லா விஷயத்தையும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸால அணுக முடியாது. அனுபவங்கள் ஒரு இதுக்கு தான் வரும். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லும்போது சொல்லியிருக்கேன்னு தெரியல, படகுல மீன் பிடிக்கிற அனுபவங்கள் ஆல்ரெடி பேதுருக்கு என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அதே படகு, அதே வலை, அதே அனுபவம், அதே பேதுரு. ஆனா மாற்றங்கள் கொடுத்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும்னா, எனக்கு இது ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் டீல் பண்ணியிருக்கேன், ஸோ இதையும் நான் அப்படியே டீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு அட்டாக்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீங்க, திடீர் என்று ஒரு தாக்குதலை நீங்கள் சந்திக்கிறீங்க, இல்லை நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க, இல்லை இது நம்ம அப்பாவுக்கு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம உணர்வோம், இது நம்ம அப்பா சந்தித்த ஒரு அட்டாக், திருப்பி இது நம்மளை தாக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு சகோதரி கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட தகப்பனார் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அவங்க என்னிடத்துல ஜெபிக்க சொல்லும் போது, அதே ஸ்பிரிட் இப்போ என்ன தாக்குது. திஸ் ஸ்பிரிட் இஸ் கம்மிங் அண்ட் அது என்ன பண்ணுதுன்னா, சூசைடல் ஸ்பிரிட் வந்து என்னை தள்ளுது, நீ செத்துரு அப்படின்னு என்னை தள்ளுது. அப்போ when she analyzed, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண, உங்கள் அப்பா உங்களுடைய முற்பிதாக்கள் ஒரு ஃபினான்ஷியலி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபினான்ஷியலி எழும்பணும்னா நீங்கள் மலை உச்சிக்கு ஏறணும். நீங்கள் அப்படியே சும்மா எல்லாரும் மாதிரி இருந்துட்டு இந்த அட்டாக் சும்மா நம்மளை வரும் போகும், அப்படி விளையாட்டு அல்ல. அமலேக்கின் பலவீனமான நேரத்தில் வருகிறான், பலவீனனை டார்கெட் பண்ணி வருகிறான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த அட்டாக்கை நீங்க சென்ஸ் பண்ண உடனே நீங்க ஏறணும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஏறும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் கண்கள் உங்களை பார்க்கறது மட்டும் இல்ல, உங்க கண்கள் கீழே நடக்கிறதையும் பார்க்கும். ஏன்னா மலை உச்சிக்கு இவர்கள் ஏறின உடனே அங்க வசனம் சொல்லுகிறது, மோசே எழும்பி நின்று கைகளை என்ன பண்ணாரு? உயர்த்தினாரா? அவர் அப்படி உயர்த்தும் பொழுது நம்ம 11ஆம் வசனத்துல வாசிக்கையில், மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார். அடுத்து வாசிக்கிறோம், தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா, அமலேக்கு மேற்கொண்டான். அப்ப இவங்க இப்படி தூக்கும் போது சும்மா கண்ணை மூடிட்டே அப்படியே தூக்கிட்டு இல்லை, அவங்க கண்ணு கீழே பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன நடக்குது. they are sensing the atmosphere. அந்த அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது? அவங்க கைகளை உயர்த்தி பார்க்க அவங்க கண்களுக்கு முன்னாடி அவங்க பார்க்குறாங்க, அவங்க ஜெயிக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கைகள் தளர அங்கே தோக்கிறத பார்க்க. அதனால தான் நான் சொல்கிறேன், when you come up, when you raise up, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எழும்பி வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை பார்க்கறது மட்டுமல்ல, நீங்களும் அந்த அட்மாஸ்பியரை புரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு விஷன் ஐஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுடைய பிரதான ஜெபம் சபைக்கு என்ன தெரியுமா? உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கணும். enlightened eyes. ஏன்னா இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு இருக்கும்போது முழு உலகமே இருட்டா இருந்தா கூட you will walk straight. அல்லேலூயா,
எத்தனை பேருக்கு புரியுது? நான் சமீபத்தில் ஒரு ஒரு ஒப்புமையை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்டெப் ஓரமாக இருக்குது, ஒரு மூணு படி இருக்குது. இப்போ என்னை இன்வைட் பண்ணும்போது நான் அந்த படியில் டக்கு டக்கு டக்குன்னு ஏறி என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். எனக்கு ஒரு 3.5 வயசு பையன் இருக்கான். இப்போ அவனை ஏறி வர சொன்னால் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி வருவான். ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அவளுக்கு 1.5 வயசு. இப்போ நான் அவள் அந்த படிக்கட்டை ஏறி வான்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 2 கை இப்படி வச்சு காலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கி திருப்பி வந்து நின்று திருப்பி கையை வச்சு she will take a lot of effort to climb up. அல்லேலூயா. பிரச்சனை படியில் இல்லை, பிரச்சனை பர்சனாலிட்டி கிட்ட இருக்கு. நீங்க ஐயோ இந்த படி கஷ்டம், இது இப்படி கஷ்டம், இது அப்படி கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நம்ம வளர வளர நம்ம ஈஸியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் when you grow up, ஒரு விஷயத்துல ஒரு நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா that will be easy. இதை என்னால் தாண்டி வரவே முடியல சிஸ்டர், இந்த பிரச்சனையை தாண்டி என்னால் வரவே முடியல. நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையை பற்றியே பேசுறதை நிறுத்திட்டு நீங்கள் மலைக்கு ஏறி போய் உங்கள் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்னா உங்களால் எளிதாக அதை செய்து முடிக்க முடியும். ஆமென். இட்ஸ் டைம் தட் யூ கெட் எவால்வ்ட். நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணும். நான் சொல்லிட்டு இருக்கேன் யூத்ஸ் எல்லாம், இப்போ நான் பார்க்கும்போது யூத்ஸ்க்கு நான் சொல்கிற கான்ஸ்டன்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் அ பெட்டர் பர்சன். நீ உன்னையே மேம்படுத்த முயற்சி செய். இந்த உலகத்தில் எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கீம் வருது. பெண்கள் மேம்பட ஒரு ஸ்கீம், இல்லை ஏழைகள் மேம்பட ஒரு ஸ்கீம். இப்படி அடுத்த எல்லாரையுமே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு கவர்மெண்ட் கூட நினைக்குது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாமா? நான் அடுத்த லெவல் போவேணாமா? நம்ம வளர வளர படிக்கட்டுகள் சின்னதாக. நான் வளர்ந்த வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு. நாங்கள் வளர்ந்த வீட்டுக்கு நான் கொஞ்ச நாள் வெளியூரெலாம் போய் நாங்கள் வேறு வீட்டில் தங்கி திருப்பி நான் சின்ன வயசில் நான் வளர்ந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், நான் இப்படி நான் எட்டுற உயரத்துக்கு சீலிங் இருக்குது. நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்ன வீடு ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, வீடு சின்னதாகலை, நீ பெருசாயிட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதை குறித்து நான் பேசுகிறேன்? நீங்கள் ஏறி போனீங்கன்னா கர்த்தர் உங்களை பெருசாக்குவார் சார். உங்கள் பிரச்சனைகளை விட நீங்கள் பெருசாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் பலவீனத்தை விட நீங்கள் பெருசாக வேண்டிய. ஆமாம், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போனா ஸ்பிரிட் கேன் ஓவர்டேக் ஃப்ளஷ். அதுக்கு அந்த பவர் இருக்குன்னு அப்பா சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த போராட்டத்தை, எந்த அட்டாக்கை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் மலை உச்சிக்கு ஏறி போய் கைகளை உயர்த்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கைகளை உயர்த்துகிறது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் கை உயர்த்தினாரு, கீழே அவங்க ஜெயிச்சாங்க. யோசுவா பயங்கரமாக ஜெயிச்சிட்டார். இப்போ நம்ம அதை வாசிக்க போகிற முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் ஆரோனும் ஊரும் வந்து தாங்கினாங்க, அவங்க முழுவதுமாய் முறியடித்தாங்க. 13ஆம் வசனத்துக்கு வந்துருவோம். அந்த முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு. அல்லேலூயா. அங்கேயும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நினைத்தர். இங்கேயும் என்ன சொல்றாரு? நீ நினைவு கூறு. ஏன் கர்த்தர் அட்டாக்க, பிரச்சனைய, போராட்டத்தை நினைக்க சொல்றாரு? ஏன் நினைக்க சொல்றாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றாரு? திஸ் இஸ் ஆல் ரியல். நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற, நீங்க ஒருவேளை உங்களுக்கு இப்போ ஒரு ஃபீவர் வந்து போறதை நான் சொல்லலை, ஆனா தொடர்ச்சியா உங்கள் வீடுகளில் காணப்படுகிற சில பலவீனங்கள், தட்ஸ் an attack. நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் கூட இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போதும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. நீங்கள் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட், மறுபடியும் இஎம்ஐ, மறுபடியும் ஏதோ ஒரு டெப்ஸ்குள்ளே சிக்கிட்டே இருக்கீங்க, எழும்பி வர முடியாமல் மாட்டிக்கொண்டீங்கன்னா தட்ஸ் an attack. ஒரு 2 நாள் தான் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுது, 3ஆவது நாள் திருப்பி சண்டை, அடுத்த ஒரு 2 நாள் இருந்தால் அடுத்த சண்டை. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இதை சந்திக்கிறீங்கன்னா அது அவரால் தான், அது இவங்களால் தான் அப்படின்னு கை காமிக்காதீங்க. தட்ஸ் an attack. அல்லேலூயா. இந்த அமலேக்கிய ஸ்பிரிட் என்ன பண்ணும்? நான் சொன்னேன், வீக். உங்கள் வீட்டிலே யார் வீக் அது தேடுவான். யார், எந்த ஆள்? உங்கள் வசனம் தான். இந்த வசனத்தை சாப்பிடாத ஒரு பலவீனமான ஆள் இருப்பார்ல. நம்ம சொல்லுவோம்ல, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது குழந்தைங்களுக்கு. இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் அதை வெளியவே கூட்டு போக முடியாது. அது எங்கே போனாலும் அதுக்கு மூக்கு வடியும்.
இப்படி போயிட்டு வந்தா அது சிக்காயிரும். ஏன்? இதுக்கு இம்யூனிட்டியே இல்லை. உங்க இம்யூனிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த தாக்குதலுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வசனத்தை வாசிச்சு இந்த ஆண்டரோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஆள் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதான் அந்த நான் உங்களுக்கு காமிச்ச டியூட்ரோனமியில் வாசிக்கும் போது உபாகமத்தில் பின்னாடி இருந்து தாக்குனானா. இட் வாஸ் நாட் அ டைரக்ட் அட்டாக் சார், அது ஒரு இன்டைரக்ட் அட்டாக். நேரடியாக பிசாசு உங்கள் கனவுல வந்து ஒரு பாம்பு வந்துச்சு, கருப்பாக ஒரு இப்படியெல்லாம் வராது. அது உங்களுக்கு அட்டாக்னே தெரியாது. இட் இஸ் அன் இன்டைரக்ட் அட்டாக். பின்னணியில் வந்து பலவீனமானரை வெட்டுகிறான். அவங்க கிட்ட என்ன வீக்னஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதான் அவங்க வீக்னஸா? அந்த ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் அப்படி தான் ஸ்லிப் டவுன் ஆயிடுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறோமா, உங்கள் கணவர் ஒரு அன்பாக பேசாத மனுஷனாக இருப்பார், ஆனால் அங்கே ஒரு ஆள் அன்பாக பேசுவார். யூ வில் ஸ்லிப் டவுன். தட்ஸ் அன் இன்டைரக்ட் அட்டாக். நீங்கள் நினைக்கலாம் அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க, அது அன்பு இல்லை சார், அது அட்டாக்கு. ஹல்லேலூயா. உங்கள் மேரேஜ் லைஃப்பை முடிச்சு உங்கள் பிள்ளைகளை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான அட்டாக்கை தான் பிசாசு அவங்கள வச்சு செஞ்சுருக்கான். ஹல்லேலூயா. நீங்கள் உடனே அன்புன்னு நினச்சி அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் லைஃப் இஸ் கெட்டிங் கொலாப்ஸ்ட். வேலை முடிஞ்சிடும். அதனால தான் ஏறிவான்னு கர்த்தர் சொல்ற. நீ மேலே வந்தனா உன்னால் பார்க்க முடியும். அது அன்பு இல்லை, அது ஒரு அட்டாக்கு. அவன் அன்பானவன் அல்ல, அவன் உன்னை மறைமுகமாக தாக்குகிறான். இப்போ அவன் உனக்கு லாபமாக தெரியலாம், இப்போ அவன் கூட இருந்தால் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இவனை கொண்டு உன் குடும்பத்தை அழிக்க சத்ரு ஒரு திட்டம் பண்ணி இவனை இன்டைரக்டா உனக்குள்ள அமைச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. நேரடியாக சத்ருவை போல வரமாட்டாங்க, சிநேகிதனை போலவே வருவாங்க. அந்த பிளானை பார்க்கும்போது ஏதோ இந்த பிஸ்னஸ் ஐடியாலஜிக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம்னா இது நமக்கு பெரிய லாபத்தை தருகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது லாபத்தை தராது. நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விழுங்க வருகிற ஒரு பெரிய விரியனை போல அது இருக்கும். தட்ஸ் வை காட் இஸ் ஆஸ்கிங் கிறிஸ்டியன்ஸ், கிளைம்ப் அப், ஏறி வா. மோசே சொல்றார், நீ கீழே இரு, நான் ஏறி போறேன். ஏன்னா நான் ஏறி போகும் பொழுது கர்த்தர் என்னை பார்ப்பார், நான் பார்க்க வேண்டியதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. ஏறி வாங்க. குடும்பத்துக்கு ஒரு ஆள் ஏறி போங்க. ஒரு அட்டாக்கை சென்ஸ் எல்லாரும் அதை ப்ளேம் பண்ணுவாங்க, இதை ப்ளேம் பண்ணுவாங்க, அவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. அப்படி மனுஷங்களுடைய குணமே நமக்கு ஒன்று நடந்த உடனே அடுத்த ஆளை சொல்கிறது தான். அப்படி நீங்கள் ஒரு மனுஷன் நார்மலான ஒரு பர்சனாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணாமல் எந்த மனிதனையும் கை காண்பிக்காமல் இது என்ன தாக்குதல், இது என்ன தாக்குதல், நீங்கள் ஏறி போகும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ நினைக்கணும், இதை நீ நினைவு கூறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அதை நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதணும். ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ரொம்ப ஐன்ஸ்டீன் மெமரி உங்களுக்கு இருந்தால் கூட ஐ ரெக்கமெண்ட் யூ டு ரைட் சர்டைன் திங்ஸ். சில விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. எழுதுறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதை எழுதி வை. ஏன்னா எழுதி என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வாசிங்க, யோசுவாவின் செவி கேட்க. அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமா மைக்கில்? லெட்ஸ் லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். அந்த வசனத்தை. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஹல்லேலூயா. ஆமென். யூ ரைட் இட். எழுது, வாசி. அப்படின்னா எப்படி ஆங்கிலத்தில்? ரிசைட். சொல்லு. யோசுவா கிட்ட சொல்லு. எதை சொல்லணும்? எதை சொல்லணும்? எதை சொல்லணும்? நமக்கு பின்னணியில் வந்து நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது நம்மை தாக்கினவனை ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணினார். எழுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெய காரியங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதணும். நீ அதை எழுதி வை. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ எழுதி அதை நீ வாசி. த வேர்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகும். வேர்ட் ஹேஸ் பவர் டு மேனிஃபெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் என்ன பண்ணுங்க? அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று, சத்தமா வாசிக்கலாமா? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலவீனன் பொய் சொல்லுன்றாரா? பலவீனன் என்ன சொல்லணும்? நான் பலவீனன் தானே சொல்லணும். அப்படிதானே? கரெக்டு தானே? ஒருத்தன் பலவீனமாக இருக்கான்னா, ஏன் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் அவரு? சரி, எனக்கு நம்ம தான் சொல்லுவோம்ல, எனக்கு என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பலவீனம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பலவீனனே நீ முதல்ல பலவீனன் என்பது சொல்கிறத நிறுத்து. ஹல்லேலூயா. நீ என்ன சொல்லணும்னா நான் பலவான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அதை சொல்றாருன்னா, நீ வாசி,
நீ சொல் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தையாகிய லோகோஸ் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு மனிதனுடைய உதடுகளும் அவனுடைய சத்தமும் தேவை. your voice, your lips, your tongue, your vocal cord, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். இதை நீங்கள் சொல்லும்போது, இதை நீங்கள் வாசிக்கும் போது என்ன நடக்கும்னா, பலவீனன் தன்னை பலவான் என்று நீ சொல்லு. நீ சொல்ல 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 உன் சரீரத்தில், உன்னுடைய சிந்தையில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும்னு அப்பா விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எழும்பி உங்கள் வீட்டில், அதுக்கு நான் இன்னைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார்னா, நான் ரொம்ப தரிசனம்லாம் பார்த்ததில்லை, இயேசுவை நேராலாம் பார்த்ததில்லை. ஓகே, ஐ ஹவ் நெவர் மெட் ஜீசஸ் டிரெக்ட்லி. அந்த மாதிரி நான் ஜீசஸை பார்த்ததில்லை. நான் அவர் என்னை சந்தித்தார்னு சொல்லும் பொழுது அந்த சந்திப்பு எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் அன் ஆடிபிள் வாய்ஸ். இட்ஸ் அ வாய்ஸ் விச் ஐ ஹர்ட். அதான் அந்த சந்திப்பு. ஆனால் நான் என்னுடைய வாலிப பருவத்தில் பார்த்த ஒரு சில விஷன்ஸில் ஒரு விஷன் என்னென்னா, ஒரு பெரிய பேனர், ஒரு பெரிய ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் ரெக்டாங்கிளாக இப்படி சதுர வடி நம்ம பார்க்குற ஃப்ளாக் மாதிரி இல்லை, நீளமாக இருந்துச்சு. ஒரு நீளமான ஒரு ஃப்ளாக் மாதிரி, ஒரு பேனர் மாதிரி இந்த வேர்ல்டு, உலக அந்த உருண்டைக்கு மேலே அதை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அது பறக்கிறத நான் பார்த்தேன். அதில் சில வரிகள் அதில் எழுதியிருந்தது. அந்த வரிகளை தான் எங்கள் ஜெபக்குழுக்கு பெயராய் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஸோ அந்த வரிகள், அதை பறக்கிற அந்த பேனரை நான் பார்த்தேன். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேனரில் எழுதப்பட்ட அந்த லெட்டர்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஆண்டவர் அந்த ஜெபக்குழுக்கான பெயரை என்ன பண்ணார் அப்படின்னா கொடுத்தார். ஓகே, இப்போ இந்த பேனர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்த உடனே அந்த ஜெயத்தை நினைவு கூறும்படி 15ஆம் வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதற்கு யெகோவா நிசி, அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, the Lord is my banner அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. பேனர், அவர் தான் என் கொடி, அவர் தான் என் ஜெய கொடி அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. இங்கே பேனர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 2:2, நம்பர்ஸ் 2:2, இந்த சாப்டர் நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் எப்படி பாளையம் இறங்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா அவங்க எப்படி ட்ராவல் பண்ணி ரெஸ்ட் ஆகும்போது, வாங்கப்பா நமக்கு இந்த இடம் முடிச்சிருக்கா, நமக்கு அந்த இடம் முடிச்சிருக்கா அப்படின்னு தங்களுக்கு விருப்பமான இடத்துல அவங்க டென்ட் போட முடியாது. நீங்கள் பாருங்கள், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க நினைக்கும் போது தான் விரும்பினா கிளம்பி போக முடியாது. கால் டயர்டாக இருக்குன்னு அவங்க உட்கார முடியாது. அவங்க கிளம்பணும்னா மேகம் கிளம்பணும், அவங்க உட்காரணும்னா மேகம் உட்காரணும். அல்லேலூயா, ஆமென். அவங்க எப்படி பொசிஷன் பண்ணணும், நான் சொல்கிறேன், பொசிஷனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி அவங்க எங்கெங்கே செட்டில் ஆகணும் அப்படின்றத ஆண்டவர் அவங்களுக்கு எழுதி கொடுத்தார். நம்பர் 2:2 நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தில் கோட்டி அண்டையிலே கூடாரம் போட்டு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வம்சத்துக்கு ஒரு கொடி ஏற்றிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த கொடிக்கு கீழே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை போடுவாங்க. உங்க அப்படின்னா அந்த கொடிக்கு என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ பேனர் அப்படின்னா, தட்ஸ் அ ஐடென்டிட்டி, என் அடையாளம். அந்த கொடியில் என்ன எழுதியிருக்கும், யூதா. அந்த கொடியில் என்ன இருக்கும், செபுலோன். அந்த கொடியில் என்ன இருக்கும், இசக்கர். அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய சின்னங்களும் அதை அடையாளப்படுத்தி அந்த பேனருக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்கன்னா, they will rest. அங்கே தான் அவங்க கூடாரத்தை போடுவாங்க. அப்போ நமக்கு அடையாளமாக யார் இருக்கான்னா, யெகோவா நிசி இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் பலவீன நேரத்தில், அல்லேலூயா, உங்கள் பலவீன நேரத்தில், when you are weak, உங்களால் எழுந்து என்னால் சண்டை போடவே முடியாது அப்படின்ற நிலை வரும்போது நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா, யெகோவா நிசியை நோக்கி. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி. எந்த இடத்துல நீங்க அழுதீங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய செலிப்ரேஷனை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எந்த இடத்துல யூ ஃபெல்ட் யூ ஆர் த வீக்கஸ்ட் பர்சன்,
இந்த இடத்துல நான் ரொம்ப பலவீனமாக உணர்ந்தேன், இந்த இடத்துல நான் ரொம்ப தோத்தவளாக உணர்ந்தேன், இந்த இடத்துல நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். எந்த இடமோ அந்த இடத்துல மட்டும் the banner of Jesus, யெகோவா நிசி எழுந்தருளுவாரானால் அதே இடத்திலேயே உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ரெத்வீமிலே அவர்கள் யுத்தத்திற்கு வந்தார்களா? ரெத்வீமிலே அவர்களை தாக்கினார்களா? அதே ரெத்வீமிலே கர்த்தர் அவர்களை ஜெயிக்க பண்ணி அங்க ஒரு கொடியேற்றத்தை, அங்க ஒரு பேனரை, அது பலிபீடம் மட்டும் இல்லை சார், தட்ஸ் a banner சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு புறப்பட்டு வரும்போது ரொம்ப முக்கியமான, தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் வருகிறார். அவர் வருகிறார் என்றதுனால அவர் வர்றான்றதுக்கு எது அடையாளமாக இருந்துச்சுன்னா, நாங்கள் காரில் வரோம், லெஃப்ட் ரைட் எல்லா பக்கத்துலையும் கொடி, அவங்களுடைய அந்த சின்னத்தை அடையாளமாக கொண்ட கொடி. அந்த கொடி அழகாக இருந்துச்சு, அந்த கொடி சூப்பராக பறக்குது. கிட்ட 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 வச்சுருந்தாங்க சார். இங்கே ஒரு 10 அடி தள்ளி 20 அப்படி வைக்கல, பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே அதுக்கு நடுவில் நம்ம கார் போகும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வியூ இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐ வாஸ் ஜஸ்ட் அட்மைரிங் தட். அதை நான் அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே வரும்போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த கொடி அழகாக தெரியறதுக்கும், இந்த கொடியில் இருக்கிற எழுத்துக்கள் அழகாக தெரியறதுக்கும், அந்த கொடியில் போடப்பட்ட சின்னம் அழகாக தெரியறதுக்கும், அந்த கொடி இப்படி அழகாக பறக்கிறதுக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த கொடியை தாங்கி நிற்கிற அந்த கோல். Hallelujah. Hallelujah. God is in search of such a rod. மோசே ஏறும்போது வெறும் கையா ஏறல சார். மோசே சொன்னா, நான் என் கோலோட ஏறுறேன். ஏன் தெரியுமா? இந்த கோல் இருந்தால் தான் சார் அந்த பேனர் பறக்க முடியும். இந்த கோல் இருந்தால் தானே சார் இயேசு பறக்க முடியும். இந்த கோல் இருந்தால் தானே சார் இயேசுவினுடைய எழுத்துக்கள் பறக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பேனர் ஜீசஸ் சார். நான் அதுக்கு வசனம் காமிக்கிறேன். அந்த பேனர் இயேசு, அந்த பேனரை ஏற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஃபிளாக் ஆய்ஸ் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஆனா அந்த தூண் யாருன்னா நீங்களும் நானும் தான். அந்த கோல் யாருன்னா நீங்களும் நானும் தான். கோல் இல்லாம கொடி பறக்க முடியாதையா. கோல் இல்லாம கொடியினுடைய சிம்பல் வெளியே தெரியாதையா. கோல் இல்லாம கொடியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள், அந்த ஜெயம் வெளியே தெரியாது. ஜீசஸ் won the battle. இயேசு ஜெயிச்சாரு. இயேசு பிசாசை ஜெயிச்சாரு. இயேசு வியாதிகளை ஜெயிச்சாரு. இயேசு கஷ்டங்களை ஜெயிச்சாரு. இயேசு வறுமைகளை ஜெயிச்சாரு. ஆமா சார், ஜெயிச்சாரு. ஜெயிச்சாருன்ற கொடி பறக்கணும்னா, அந்த பேனர் இந்த உலகம் பார்த்து வியக்கணும்னா, அதை பார்த்து உலகம் அவர்கள் அருகில் வரணும்னா, there needs a rod. ஒரு கொம்பு, ஒரு கோல் தேவை. மோசே ஏறி நின்று என் மேலே நான் கைகளை உயர்த்த நான் நம்பினேன். அப்படியே நம்ம கை உயர்த்த அந்த பேனரை நான் கர்த்தர் நமக்காக ஏற்றுவார். யெகோவா நிசி உங்களுக்காக எழுந்தருளும்படி இந்த ராத்திரி விரும்புகிறார். This night I want Jehovah Nissi to manifest in our life. யெகோவா நிசி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வெளிப்படணும். அவருடைய பேனர், அவருடைய கொடி, அந்த கொடிக்கு கீழே தான் சார் உங்க வீடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றேன்? தோத்தவர்களா அல்ல சார், நீங்க ஜெயிச்சிங்க. ஆல்ரெடி கர்த்தர் உங்களுக்காக ஜெயிச்சிருக்கிறார். உங்க வேலையே அந்த கொடி பறக்கிறதற்கு நீங்கள் உங்களை தூண்களாக இடம் கொடுக்கணும். நீங்க எதுவும் உங்களை ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் சொல்லலை. கர்த்தர் இயேசு ஏற்கனவே ஜெயிச்சார். ஏற்கனவே அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த கொடியேற்றம் நடக்க குடும்பத்திற்கு ஒரு ஆள் தடி பிடித்தவர்களாக மேலே ஏறணுமே. நீங்க ஏறணுமே. நீங்க ஏறி நின்னா உங்க மேல, உங்க வழியாக அந்த ஜெய சத்தத்தை உங்கள் குடும்பங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்த குடும்பம் நான் இல்லை, தோத்த வாழ்க்கை நான் இல்லை. என் தகப்பன் தோத்திருக்கலாம், என் முற்பிதாக்கள் தோத்திருக்கலாம், பட் ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்டே அண்டர் தட். அந்த கர்ஸுக்கு கீழே, அந்த வியாதிக்கு கீழே, அவங்க தோத்த அந்த ஐடென்டிட்டிக்கு கீழே நான் இருக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தோத்த எங்கள் முற்பிதாக்களுடைய ஐடென்டிட்டி கீழே நான் இல்லை, ஜெயிச்ச என் இயேசுவின் ஐடென்டிட்டிக்கு கீழே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்க குடும்பத்துல உங்களுக்கான அடையாளம் யார் தெரியுமா? இயேசு. ரொம்ப அழகா ஆர்க்கல கிராஸை வைக்காம அண்ணன் எதை வச்சாரு? திறக்கப்பட்ட. அதுதான் சார் கிறிஸ்தவருடைய அடையாளம். கிறிஸ்தவருடைய அடையாளம். கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணிருக்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களை ஜெயிக்க. நீங்க பலவீனம் தான், உங்களுடைய இயலாமை தான், உங்களுக்கு முடியாது தான். ஆனா முடிக்கிற ஒரு இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஜெயிச்ச ஒரு இயேசு நம்ம கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யெகோவா நிசி எனக்காய் எழுந்தருளுவார், எனக்காய் எழுந்தருளுவார்.
God will rise up. He will raise a banner. உங்க வீடுகள். அதனால நீங்க அந்த வசனத்தை டியூட்ரானமி நம்பர்ஸ் 2:2 என்னாகுமோ 2:2 மறக்காதீங்க. அவங்க எங்க கூடாரம் போட்டாங்கன்னா அவங்க அந்த பேனருக்கு கீழே தான் கூடாரத்தை போட்டாங்க. அப்ப நம்ம அடையாளமாகி இயேசு நம்ம வீடுகள் மேல பறக்கணும். நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். இவங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செஞ்சுட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அப்ப அந்த ஜெயத்தை நாம் சுதந்திரிக்கணும்னா நீங்க மலை உச்சிக்கு ஏறி வரணும். You have to come up. நீங்க அப்படி ஏறி வரும்போது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு எப்படி வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்ற ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அவர் ஏற்ற வேண்டிய கொடிக்காக கர்த்தர் சில தூண்களை, சில கோள்களை, சில மனிதர்களை இயேசு தேடுகிறார். அல்லேலூயா. The spirit of God is ready. ஆமென். இன்னைக்கு நீங்க அந்த பேட்டில், ஏன்னா அமலேக்கை குறித்து நான் பேசணும்னா எனக்கு இன்னும் ஒரு 2-3 hours தேவைப்படுது. அமலேக்கர் வீக்கான பர்சனை தான் தாக்குவாங்க அப்படின்றதுக்கு அடையாளம் நிறைய வேதத்தில் இருக்கு. நம்ம பார்க்குறோம்ல, தாவீதுடைய யுத்த புருஷர்களும் போயிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் தான் வந்து தாக்கி பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கொள்ளையிட்டு போனாங்க. தட் வாஸ் an அமலேக்கியன். உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டியா இருந்த ஒரு அமலேக்கியர் யாருன்னு நினைக்கிறீங்க? எஸ்தர் புத்தகத்தில் வருகிற அவன் ஒரு அமலேக்கியன். பலமுள்ளவர்களை போய் நின்று கேட்க மாட்டான். கோலியாத், the spirit of Goliath is different. அது போய் வா ஒன்னிக்கு வா, யாரு வந்து பலவானோ வா அப்படின்னு கேட்பான். ஆனா இவன் எப்படி தெரியுமா? இந்த அமலேக்கிய ஸ்பிரிட் எப்படி தெரியுமா? யார் வீக்கா இருக்கா, he can't fight Esther but he can fight மொர்தெகாய். ஏன்னா மொர்தெகாய் வாசல்ல இருக்கிறவன். எத்தனை பேருக்கு புரியுது? இவனை தூக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப அற்ப காரியம்ன்றான். இவனை தூக்கதான். அப்ப அவன் மொத்த யூத குலத்தையும் நீ என்ன பண்ணும்? அழிக்கணும் அப்படின்னு அவன் தேடினான். அவன் யார்? ஒரு அமலேக்கியன். அவன் ஒரு அமலேக்கியன். அல்லேலூயா. இப்ப இந்த அமலேக்க ஜெயிக்கணும்னா எஸ்தர் எழும்பணும். எஸ்தர் 3 நாள் உபவாசிக்கணும், ஏறி வரணும். நீங்க வந்து சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்றேன் தட்ஸ் நாட். ஊழியக்காரங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்காதானா? நடக்கும். எப்படி சொல்றது, ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு. நீங்க உங்க அட்டாக் அறிஞ்சு நீங்க எழும்பி வரணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிற மாதிரி வரவே வராது. அல்லேலூயா. பென்னியின் வந்து ஜெபிச்சா கூட உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்கிற மாதிரி வரவே வராது சார். அதனால நீங்க தான் எழும்பணும். யாருக்கோ ஜெப குறிப்பு அமைச்சிட்டு நம்ம படுத்து தூங்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இட்ஸ் டைம் தட் யூ ரைஸ் அப். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் தான் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு எஸ்தர் யோசிச்ச முடியாது. எஸ்தர் எழும்பினா வா 3 நாள் ஏறுவோம், வா 3 நாள் போய் ஃபாஸ்ட் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமாம், ஐ ரெக்கமெண்ட் யூ. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஒரு நாள் உங்களுக்கு லீவ் வருது அப்படின்னா வா இன்னைக்கு காலையில் சமைக்காத, காலைல வா நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஃபாஸ்ட் பண்ணி வா வந்து உட்கார் அப்படின்னு ஒரு வேளை உபவாசம் இருந்தால் 3 மணி நேரம் ஜெபிக்கணும். என்ன ஃபார்முலா? ஒரு மீலை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா your prayer time has to be minimum of 3 hours. Minimum of 3 hours. எந்த டைவர்ஷன் இல்லாம you have to sit in the presence of the Lord quietly. அமைதியா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராதித்து ஜெபிச்சீங்கன்னா தான் அந்த மீலை நீங்க ஸ்கிப் பண்ணதுக்கான அந்த உபவாசத்துக்கான வேலிடே இருக்கும். அப்படி நீங்க மலைக்கு ஏறி போகும்பொழுதுதான், எஸ்தர் ஏறி போகும் பொழுதுதான் எஸ்தருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, எஸ்தர் இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணும்ன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை எஸ்தரின் கண்களுக்கு காண்பிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சர்மன் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ புரியலையோ, மலைக்கு ஏறி போனா கர்த்தர் என்னை பார்ப்பார், நான் என் சூழலை பார்ப்பேன்றதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா கூட போதும். ஆமென். குடும்பமா ஃபாஸ்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஃபாஸ்ட் பண்ணுங்க, ஃபேமிலியா ஃபாஸ்ட் பண்ணுங்க, மினிஸ்ட்ரியா ஃபாஸ்ட் பண்ணுங்க. when you raise up, எழும்பி போய் எப்படி ஏறினாங்க? சேர்ந்து ஏறினாங்க. யார் ஏறினா? மோசே, ஆரோன், ஊர். அவருக்கு தெரியாது நம்ம கை தளர்ந்து போயிடும். ஏறினார். அவன் ஏறி போய் நிற்கும் பொழுது ஒருத்தன் தளர்ந்து போகும், இன்னொருத்தர் தூக்குறான்.
கர்த்தர் ஜெயிக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், அடுத்த தலைமுறை ஜோஷுவாக்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறையே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம இப்படி இருந்தோம், நம்ம அப்படி இருந்தோம்னு சொல்லாதீங்க. நீங்கள் கவலையே பட வேணாம். யோசுவாக்களை கர்த்தர் மறைவில் வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அமலேக்கென பைபிள் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அடுத்த வரியிலே யோசுவா வெளியே வந்துட்டான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அமலேக்கியன் வெளிப்பட்டால் அமலேக்கியனை மடங்கடிக்கிற யோசுவாவை ரைட் டைம்ல கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். வாலிபர்கள் குறித்த கரெக்ட் டைம்ல வெளியே வருவாங்க சார். நீங்க அதனால அதை பத்தி யோசிக்காது. அல்லேலூயா. கோலியாத் வெளியே வந்த உடனே தாவீது வெளியே வந்தார். கர்த்தர் கொண்டு வருவார். எந்தெந்த அட்டாக் இந்த உலகத்துல வரும், உலகத்தில் போராட்டங்கள் உண்டு. இதுக்கப்புறம் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ஃபேஸ் a lot ஆஃப் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தாக்குதலை ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் சந்திக்க போறாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அமலேக்கு எழும்பின உடனே வேதம் நிச்சயம் யோசுவாவை அறிமுகப்படுத்தும். யோசுவா வெளியே வருவான். அது வரைக்கும் அவன் எங்க பிறந்தான், எங்க வளர்ந்தான், என்ன சாப்பிட்டான், எப்படி இருந்தான், எதுவுமே தெரியல சார். ஆனா கரெக்டான சமயத்துல அட்டாக் வந்த உடனே அட்டாக் அமர்த்துகிற, அடிக்கிற, அவனை தூக்குற ஒரு ஜோஷுவாவை அடுத்த வரியிலே என் வேதம் அறிமுகப்படுத்தும் என்றால், இந்த உலகம் கிறிஸ்தவ சமுதாயம் எத்தனை பெரிய தாக்குதலை சந்தித்தாலும் அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலை செய்கிற வாலிபர்கள், உத்தமர்கள், பரிசுத்தர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். God will introduce such people in the coming days. 2026, 2027, 2028. Write it down. கர்த்தர் இதுவரையும் மறைந்திருந்த யோசுவாக்களை குறித்த காலத்தில் அந்த ஆவிகளுக்கு விரோதமாக எழும்பி நின்று யுத்தம் பண்ற பியூட்டிஃபுல்லான வாரியர் ஜோஷுவாக்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இது சேலஞ்ச். This is challenge to Christian community. It's challenge to the spirit, to the demons, to the Amalekites. I challenge that spirit. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நான் சவால் விடுகிறேன். என் கர்த்தர் யோசுவாவை உருவாக்கி விட்டுதான் அமலேக்குக்கு இடம் கொடுப்பார். அல்லேலூயா. உருவாக்கப்பட்ட எஸ்தரை உள்ள வச்சுட்டு தான் ஆமானே எழும்புவான். உள்ள எஸ்தர் போயாச்சு, தலைவனுக்கு தெரியாது. உள்ள யோசுவா இருக்கிறான், தலைவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ சும்மா வல்னரபிள் நினைச்சிட்டான், அவன் ஏதோ வீக்கு நினைச்சிட்டான். இது என்ன சாதாரண பொம்பளை புள்ள நினைச்சிட்டான். இவன் என்ன பண்ணிடுவான்னு நினைச்சிட்டான். இப்பதான் நேத்து பிறந்தவர், 22 வயசு. இவன் என்ன பண்ணிடுவான்னு நினைச்சிட்டான். இல்ல சார், அவனை வச்சுதான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? That's a challenge. The Spirit of God wants to raise a banner. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கொடியேற்றத்தை செய்ய ஆசையா இருக்கிறார். இயேசு என்கிற கொடியேற்றத்தை இந்த இந்திய தேசத்துல, இந்த தமிழ்நாட்டுல, இந்த முடிச்சூர் எல்லைக்குள்ள ஒரு பேனரை ஏற்ற என் பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறார். How many of you? எத்தனை பேர் இங்க நான் என் மேல் ஏற்றுங்கப்பா, நான் அந்த கொடியாக, நான் அந்த கோலாக. மோசே கையில் கோலை பிடித்து ஏறினா, வெறுங்கையா ஏறல, கோலா நான் ஏறி வரேன். லைக் மோசஸ், ஆரோனை போல, ஊர் போல நான் ஏறி வரேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் ஏறி வாங்க. எழுமி நில்லுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஷகதரலபாஷ் மஹலாதி சேரலாஷி தெரோலோ. எகோவா நிசி இன்றைக்கு ராத்திரி ஒரு கொடியேற்றத்தை பண்ண விரும்புறார். How many of you are ready? எத்தனை பேர் விஷன்ஸ் பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தரிசனங்கள், எத்தனை வாலிபர்கள் இங்க தரிசனங்களை அடைய போறீங்க? How many of you are going to receive visions? Not just looking but receiving. ஒளிந்து இருக்கிற யோசுவாக்கள் வெளிப்பட காலம் ஆயிற்று. ஆமானுக்கே தெரியாம எஸ்தரை உள்ள வச்ச என் ஏசப்பா, அமலேக்கியனுக்கே தெரியாம யோசுவாவை உள்ள வைத்திருந்த என் கர்த்தர் இன்றைக்கும் அடுத்த தலைமுறைகளை ஆயத்தப்படுத்தி உள்ள வச்சிருக்கிறார். பவர்ஃபுல் வெப்பனா. இவங்க ஏதோ அடிமைகள், 400 வருஷம் அடிமையா இருந்தவன், இவன் ரொம்ப வீக்குன்னு நினைச்சு அவன் பின்னாடி வந்துட்டான். ஆழம் தெரியாம காலை விட்டுட்டான், யாருன்னு தெரியாம மேற்கொள்ள வந்துட்டான். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு சொல்றேன், நீங்க ஏறணும் ஐயா, அம்மா நீங்க ஏறணும், அம்மா ஏறி வாங்கம்மா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி ஏறி வாங்க. அடுத்த தலைமுறைகளுக்காக நீங்க ஏறி கை உயர்த்தினாதா யோசுவாக்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். ஏறி வாங்க. மறைந்திருக்கிற யோசுவாக்களை வெளியே வர கர்த்தர் இப்பொழுது ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க.
ரகபாஷி கதரபபபா. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். தாக்குதல் இருக்கிற இடத்தில் ஒரு இரட்சகன் எழும்புவான். யோசுவா என்றால் கர்த்தர் ரட்சிப்பார் என்ற அர்த்தம். கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார். God is our salvation. கர்த்தர் ஒரு கொடியேற்றத்தை செய்ய விரும்புறார். எத்தனை பேர் அந்த கொடியை பாக்குறீங்க? எத்தனை பேர் தரிசன கண்கள் அந்த கொடியை பாக்குறீங்க? முடிச்சூர்ல அந்த கொடி பறக்கணுமே, தமிழ்நாட்டுல அந்த கொடி பறக்கணுமே, இந்திய தேசத்தில் என் இயேசுவின் கொடி பறக்கணுமே, கிறிஸ்தவர்கள் அந்த கொடிக்கு கீழ் கூடாரம் போடணுமே, கிறிஸ்தவர்கள் அந்த கொடிக்கு கீழே வாசம் பண்ணணுமே, அந்த மகிமையின் கீழே அவர்கள் நடக்கணுமே. ரகலா ஷிகேலா கதரபதரபலா ஷிகேதா. உங்கள் அடையாளமே இயேசுதான். உங்க அடையாளம் உங்க வீக்னஸ் இல்ல, உங்க அடையாளம் உங்க பலவீனம் அல்ல, உங்கள் அடையாளம் இயேசு. உங்கள் அடையாளம் ஜெகோவா நிஸ்ஸி. Yes you are weak, yes you are a sinner, yes you fell. நீங்க விழுந்தீங்க சார், விழுந்தீங்க சார். ஆனா அது உங்க அடையாளம் அல்ல. உங்கள் பழைய வாழ்க்கை உங்கள் அடையாளம் அல்ல. உங்கள் தகப்பனின் விழுகை உங்கள் அடையாளம் அல்ல. உன் முற்பிதாக்கள் செய்த பாவம் உன் அடையாளம் அல்ல. உன் அடையாளத்தை கர்த்தர் இப்பொழுது மாற்றிக் கொண்டிருக்கிறார். யெகோவா நிசி உன் அடையாளம். அவர்தான் உங்க பேனர். ஜெகோவா நிசி இஸ் யுவர் பேனர். ஜெகோவா நிசி தான் உங்க அடையாளம். யெகோவா நிசி தான் உங்க வெற்றி. உங்கள் அடையாளமாய் அவர் கொடி பறக்கிறது, கொடி பறக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ராலியா தே ரேலேலே சேகா பாபா ரீகாபலா ஷிகதர பாபா. போதும், குழந்தையா இருந்தது போதும், போதும் போதும். ஏறி வாங்க, ஏறி வாங்க, ஏறி வாங்க. ஷகபா. கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நிற்க. இனி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். You are seen by the Lord. and கர்த்தர் உங்கள் கண்களை பார்க்க வைக்கிறார். பார் பார் பார். கண்களை திறந்து பாருங்க, ஆவிக்குரிய கண்களை பாருங்க. You see அமலேக்கியன் விழுகிறதை பார், சத்துரு விழுகிறதை பார்.